இறையேசுவில் அன்பானவர்களை, இன்று தவக்காலம் ஆரம்பிக்கின்ற இந்த நாளிலே கடவுள் சோதிக்கப்படுகின்ற நிகழ்வை திருச்சபை தாய் நமது சிந்தனைக்காக தருகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகின்றார். இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதன் பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின் இயேசு எதன் பின் என்று கேட்டால் அதற்கு முந்தின வசனத்தை வாசிக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கிறோம், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பிரிப்படுகிறேன். அதாவது தந்தை கடவுளிடமிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி அல்லது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு முன்மொழிதல் அங்கே நடத்தப்படுகிறது. இதோ இங்கே நிற்கிறவன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் என்னுடைய மகன், அவனில் நான் முழுமையாக பூரிப்படைந்திருக்கிறேன், அவனது செயல்களில் நான் மகிழ்ச்சி விடுகிறேன் என்று அவரை பற்றி புகழ்ந்து சொல்லுகின்ற வார்த்தைகளை அங்கே காண்கிறோம். உடனடியாக அவர் சோதிக்கப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். அன்பானவர்களே, இதிலிருந்து புரிந்து கொள்கிறது என்னவென்றால், ஒரு சில காரியங்களில் நாம் பெரியவர்களாக அல்லது நமது வாழ்க்கையில் சில உயர்ச்சிகள் வருகிற போது, சில பெரிய நன்மைகள் நடக்கிற போது, அல்லது நமது திறமைகளை நாம் அதிகமாக வளர்த்தி கொண்டதாக பெருமைகள் நமக்கு வந்து சேர்கிற போது, புகழ் நமக்கு வந்து சேர்கிற போது, நாம் உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டியது, அதற்கு பின்னால் ஒரு சோதனை என்பது மறைந்திருக்கிறது. உனக்கு ஒரு செல்வம் பெறுகிற போது, உனக்கு ஒரு வளமை வருகிற போது, உனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிற போது, உனக்கு ஒரு புகழ் வந்து சேர்கிற போது, உனது திறமைகள் அதிகரித்ததாக பிறர் உனக்கு என்னை பாராட்டுகிற போது, இதற்கு பின்னால் ஒரு சோதனை மறைந்திருக்கிறது. அதுதான் இந்த வசனம் நம்மோடு சொல்லித் தருகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டிக்கொண்டு அவர் தந்தை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவராக மாறின அடுத்த நிமிடமே அவரை அலகையானவன் சோதிக்கிறான். நமது விசுவாசத்தின்படியாக நம்ம பொதுவா கேட்டுக்கிற காரியங்கள் உண்டு. அதாவது ஒரு மனிதனுக்கு வலப்புறத்துல கடவுளுடைய தூதரம், இடப்புறத்துல தீயாவியும் அல்லது சாத்தானும் எப்பவுமே உண்டு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அது விவிலியத்தில இருந்து நம்ம அதிகமா தெரிந்து கொள்ள முடியும். நம்ம பேதுரு அழகாக சொல்லுவார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பேதுரு சொல்வார், அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கத்தை போல சுற்றி வருகிறது. யாரை விழுங்கலாம் என சுற்றி வருகின்ற அலகை நமக்கு சுற்றிலும் உண்டு. அதுபோல நம்ம தொடக்க நூல்ல நம்ம வாசிப்போம். தொடக்க நூல் ஆண்டவர் காயினிடம் கூறுவார். காயின் கோபத்தோடு வெகுண்டெழுந்திருக்கிறதை காண்க சினமிட்டிருப்பதை பார்க்கிற போது, தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். காயினை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நீ ஏன் சினம் பெற்றிருக்கிறாய்? உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? நீ நல்லது செய்தால் ஏற்புடையவனாவாய் அல்லவா? நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் வாசலில் படுத்திருக்கிறது. நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லுகிற கடவுள். இந்த 2 வசனங்களும் இந்த நாம் பொதுவாக சொல்லுகின்ற கூற்று சரிதான் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. நமக்கு அருகில் எப்போதும் தீய சக்தி அல்லது அலகை, சாத்தான் என்று சொல்லப்படுகிறது நமது அருகிலே உண்டு. எப்போது நம்மை பாவத்தில் விழச் செய்யலாம், எப்போது நம்மை கடவுளிடமிருந்து அகற்றி கொண்டு போகலாம் என்று பார்ப்பதற்காக, குறிப்பாக சாதாரணம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போது அத்தகைய சோதனைகள் வராது. காலைல எழும்பினேன், பல்லு தேய்ச்சேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், எனக்கு வேலைக்கு போனேன், வந்து திரும்ப படுத்து உறங்கினேன், திரும்பவும் இது மாதிரி பண்ணிட்டே இருந்தேன். ரொட்டீனா நான் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அதிகமா சோதனைகள் வராது. சோதனையே இல்லாத சுகமா வாழணும்னா இப்படி வாழ்ந்தா போதும். காயினுடைய வாழ்க்கையில் காயினுக்கு கடவுளுடைய அன்பு கிடைக்கவில்லை. நம்ம காண்கிறோம். 4ஆம் அதிகாரத்திற்கு முன்னால நாம் பார்ப்போம், ஆபேலும் காயினும் பலி ஒப்பு கொடுத்தார்கள். காயினுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நான் புறந்தள்ளப்பட்டு விட்டேன் என்றுள்ள வருத்தம் அவனுக்குள்ளால் இருந்தது. எப்படி இனி அவரை எனக்கு ஏற்புடையவராக மாற்றுவது அல்லது எனக்கு என்னை அவருக்கு சொந்தமாக மாற்றுவது எப்படி என்ற சிந்தனை நிச்சயமாக காயினுக்குள் உண்டு. அதற்காக அவன் தேர்ந்தெடுத்த வழி தவறான வழி. ஆபேலை கொன்று விட்டால் இனி நான் தானே மீதி இருப்பது. அப்போது கடவுள் நிச்சயமாக என்னை அன்பு செய்வார், என்னை ஏற்றுக்கொள்வார், என் பலிகள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார் என்று அவன் நினைத்தது அவனது முட்டாள்தனம். அப்போது இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், ஒரு வளர்ச்சியின் போதும் அலகையினுடைய தூண்டுதல், அலகையினுடைய சோதனை நமது அருகில் உண்டு. ஒரு தோல்வியின் போதும் நமது அருகில் சோதனை அல்லது பாவம் அல்லது அலகை காத்திருக்கிறது.
நாம இன்னைக்கு பரீட்சையை பற்றி தொடக்கத்துல சொன்னோம். பழைய பிள்ளைங்களுக்கு நாளைக்கு +2 எக்ஸாம் வருது. ரிசல்ட் வர நேரத்துல பேப்பர் பாக்குறதுக்கு மிகவும் பயமா இருக்கு. ரிசல்ட் வர நேரத்துல நியூஸ் பேப்பர் பாக்குறதுக்கு பயமா இருக்கும். காரணம், தோல்வியை எதிர்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு முடியாத பிள்ளைகள் பலரும் தற்கொலைகள் செய்து கொண்டார்கள் என்று அங்கு இங்கு மாட்டி செய்திகள் வாசிக்கிற போது, ஒரு ஆன்மாவை நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கு அல்லது பாவத்தில் இழுத்துச் செல்வதற்கு அலகை நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிற மகன் செய்ய வேண்டியது, வெற்றியோ தோல்வியோ கடவுளோடு சேர்ந்து அதை எதிர்கொள்ள வேண்டும். சோதனைகளை எதிர்கொள்ளாத வாழ்க்கை என்பது வெற்றியை நோக்கி நிச்சயமாக பயணிக்காது. காயின் தேர்ந்தெடுத்த வழி என்பது தவறான வழியை தேர்ந்தெடுத்தான். சுலபமா போடும். எனக்கு எதிரி இருந்தாச்சுன்னா, அல்லது எனக்கு ஓப்பனண்டா யாராவது இருந்தாச்சுன்னா, என்னோட போட்டி போடுவதற்கு யாராவது இருந்தாச்சுன்னா, எனக்கு ஒருவேளை கிடைக்காதோ என்ற பயம், ஐய உணர்வு, தோல்வியை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இல்லாதது. அதனால் தான் தன் சகோதரனை அவன் கொண்டு விட்டான். அவன் வெற்றி பெற்று விடுவான், அதனால் அவன் இனி வாழ்ந்தால் சரியாகாது, அவனை அழித்து விடலாம் என்ற தவறான பாப சிந்தனை அவனுக்குள் உருவெடுக்கிறது. அதுபோல புகழில் நிற்கிற போதும் நாம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அரசர்கள் புஸ்தகத்துல நம்ம காண்கின்ற ஒரு அரசன் உண்டு, ஆகாபு அரசன். ஆகாபு அரசன், அரசனுக்கு எல்லாமே அவனுக்குரியது, எல்லாமே அவனுக்குரியது, அவன் புகழ்ல இருக்கக்கூடியவன். ஆனா ஆகாபுக்கு அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முந்திரி தோட்டத்துக்கு மேல ஒரு ஆசை வந்து, நாபோத்தின் முந்திரி தோட்டம், அரண்மனையோடு சேர்ந்து கிடக்கிற அந்த முந்திரி தோட்டம், அவனுக்கு ஆசை வந்தது. அந்த முந்திரி தோட்டத்தை சொந்தமாக்குறதுக்கு அவன்கிட்ட போய் கேட்கிறான். அவன் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு பரம்பரை சொத்து, நான் தரமாட்டேன்னு சொல்லும் போது அவனை அழித்து ஒழித்து கொண்டு அந்த அந்த சொத்தை சொந்தமாக்குகிற ஆகாப். அதற்கு பின்னால் வருகின்ற விளைவு என்பது கடவுளால் புறந்தள்ளப்பட்டு அவனது அரசு சிதறி போவதை நாம் காண்கிறோம். நான் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறியவனா இருந்தாலும் சரி, என்னை சுற்றி சோதனை எப்போதும் உண்டு, என்னை சுற்றி தீயவனுடைய தூண்டுதல்கள் எப்போதும் உண்டு, என்னை சுற்றி பாபத்தினுடைய தூண்டுதல்கள் எப்போதும் உண்டு என்பதை அறிந்து கொள்ளாதவர்கள் மீண்டும் மீண்டும் தவறை நோக்கிதான் நாம் பயணித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளில் நாம் காண்கிறோம், தவறு செய்வது மனித இயல்பு. மத்தேயு 18:7 வார்த்தையில் வாசிக்கிற, மனிதன் தவறு செய்பவன், ஆனால் தவறிலேயே இருந்து விடக்கூடாது, விழுந்தவன் எழும்பட்டு நிற்கிறவன் விழாமல் இருப்பதற்காக முயற்சிக்கட்டு. அவர்களுக்கு தவறு வந்து விட்டது என்று நினைத்து இவர்களையும் எல்லாம் கிண்டல் செய்து கொண்டு நாம் நடப்போம். ஆனால் எனக்குள்ளே இந்த தவறு இருக்கிறதா என்பதை மட்டும் பார்க்க மாட்டோம். ஆகையால் தான் மத்தேயு 7 ஆண்டவர் 9 வசனங்களை வாசிக்கிற போது, பிறருக்கு நீ குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்காது. தீர்ப்பு வழங்குவது கடவுளுடைய கையில் இருக்கிறது. ஏனெனில் பிறருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறாய், ஆனால் உனது கண்ணில் இருக்கிற மரத்துண்டை நீ காண்பதில்லை. நமது கண்களில் இருக்கிற மரத்துண்டை நம்மால் பார்க்க முடியாமல் பிறருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிற போது நாம் பாவத்திற்கு மேல் பாவத்தை சொந்தமாக்கி கொண்டே இருக்கிறோம், பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம். புதன்பானவர்களே, நமது மைய சிந்தனை என்பது புகழின் உச்சிக்கு சென்று கொண்டிருந்தாலும் சோதனை அதிகமாக வரும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இனி வெறுப்பை நோக்கி பயணித்துக் கொண்டாலும், தோல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாலும் நமது சோதனைகள் நமது அருகிலேயே உண்டு. நமக்கு மிக முக்கியமான 2 புனிதர்கள் உண்டு, புனித பேதுரு, புனித பவுல். புனித பேதுருடைய வாழ்க்கையிலும் புனித பவுலுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது. பேதுரு முதல் சோதனையில் விழுந்து விட்டார். நாம் காண்போம், தவக்காலத்தினுடைய இறுதி காலகட்டத்திலே இயேசு காட்டிக் கொடுக்கப்படுகின்ற இரவில் இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று மறுதலிக்கிற பேதுருவை நாம் காண்கிறோம். சோதனையின் மத்தியில் அவர் தவறு செய்கிறார், மறுதலித்து போகிறார். ஆனால் அதற்கு பின்னர் விழுந்த பேதுரு திரும்பி எழும்பி வருகின்ற ஒரு நிகழ்வு உண்டு. எழும்பி வந்தபின் அவர் வெற்றியை நோக்கி பின்னர் தோல்வியை நோக்கி எல்லாம் பயணித்தது. பவுலடியாருடைய வாழ்க்கையிலும் முதலில் தவறுகள் நடக்கிறது. அவர் அறிந்து கொண்ட அவருடைய வேதம், அவர் அறிந்து கொண்ட சட்டத்திட்டங்கள், அதுதான் உண்மை. ஆகையால் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அவருக்கு முடியவில்லை. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரையும் அழித்தொழிப்பதற்காக புறப்பட்ட பவுல் உண்மையை புரிந்து கொள்கிற போது திரும்பி எழும்பி வருகிறதை நாம் காண்கிறோம். திரும்ப அவருடைய வாழ்க்கையில் தவறு வந்து விடவில்லை. அதே நேரத்தில் இன்னொரு நபர் யூதாஸ் பேதுருவுக்கு அளவுக்கு கூட தவறு செய்யவில்லை. ரபி என்று சொல்லிக்கொண்டு இயேசுவை முத்தமிட்டதை தவிர யூதாஸ் வேறு தவறு என்று செய்யவில்லை. ஆனால் யூதாசனுடைய வாழ்க்கை சென்று முடிந்தது எங்கே என்று கேட்டால் அவன் தூங்கி சத்தான் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிற போது, அன்பானவர்களே, வெற்றியை நோக்கி பயணிக்கிறவனானாலும் சரி,
புகழில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, தோல்வியின் படுகொலியில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, நம்மை சுற்றி சோதனைகள் உண்டு. யாருக்கு சோதனை வராதுன்னு முதலே சொன்னோம்ல, சாதாரணமா எல்லா நாளும் ஒரே வேலை, நன்மையும் செய்ய மாட்டேன், தீமையும் செய்ய மாட்டேன். நம்ம அதை பற்றி இப்படி திருவெளிப்பாடு நூல்ல ஆண்டவர் சொல்லுவார். திருவெளிப்பாடு நூல்ல 3ஆம் அதிகாரம், நேற்றைக்கு அதை வாசிக்க கேட்டதான். திருவெளிப்பாடு நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தை இங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா பைபிளை சொல்லும் போது அந்த வசனங்கள் எல்லாம் புரட்டி பார்க்கறது நல்லது. நான் வாசிக்க சொல்லலைன்னாலும் சொல்லும் போது இந்த வசனம் எங்க இருக்குன்னு திருவெளிப்பாடு நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுவார், நீ சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவும் இல்லை. நீ சூடாகவோ குளிர்ச்சியாகவோ இருந்திருக்க மாட்டாயா என நான் விரும்புகிறேன். நீ சூடாகவும் குளிர்ச்சியாகவும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருப்பதால் என் வாயிலிருந்து நான் உன்னை கக்கி விடுவேன். எனக்கு அரசுல உனக்கு இடம் இல்லை. நன்மையும் செய்யாம தீமையும் செய்யாம நீ வாழ முடியாது. நம்ம செல்வந்தருடைய லாசருடைய உவமையை ஆண்டவர் இங்கே அழகா எடுத்து வைப்பாரு. செல்வந்தருடைய லாசருடைய உவமையை ஆண்டவர் எடுத்து வைக்கிற போது, அந்த செல்வந்தர் என்ன தவறு செய்தான் அவன் நரகத்துல போறதுக்கு சொல்லுங்க. அந்த செல்வந்தன் என்ன தவறு செய்தான் அவன் நரகத்துக்கு போனான்னு சொல்லிட்டு பைபிள்ல எழுதியிருக்கு. அவன் ஒரு தவறுமே செய்யல. அவன் ஒரு தவறும் செய்யல. அவன் ஒண்ணுமே செய்யல. அதான் ஒரு தவறு செய்யாதது மட்டும் இல்ல, அவன் ஒண்ணுமே செய்யல. அவன் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். காலையில் எழும்புவான், பல்லு தேய்ப்பான், குளிப்பான், சாப்பிடுவான், தூங்குவான். காலையில் எழும்புவான், பல்லு தேய்ப்பான், குளிப்பான், சாப்பிடுவான், தூங்குவான். ஒன்னையும் அவன் செய்யல. ஒண்ணுமே செய்யல. நன்மையும் செய்யல, தீமையும் செய்யல. அவனுக்கு கிடைத்தது நரகம். அப்படியே வாழ்ந்துட்டு போகலான்னு யாராவது நினைச்சீங்கன்னா அதுவும் முடியாது. பண்பானவர்களை, நமது வாழ்க்கையில் நாம் சோதனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அப்போது மட்டும்தான் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். இங்கே இயேசு கிறிஸ்து அதன் பின் சோதனைக்குட்பட அழைத்து செல்லப்பட்டார் என்றால் அவரை பற்றி தந்தை கடவுள் பெரியவை சொல்லி இருக்கிறார். அந்த பெரியவை நிகழ்வதற்கு முன்னால், அந்த பெரியவை நடப்பதற்கு முன்னால் நிச்சயமாக சோதனைக்குட்பட்டாக வேண்டும். நாளைக்கு +2 எக்ஸாம் பற்றி சொன்னேன்ல, எக்ஸாம் பற்றி சொல்லும் போது எப்படியானாலும் நம்ம 1ஆம் கிளாஸ்ல எக்ஸாம் எழுதினாதான் 2ஆம் கிளாஸுக்கு ப்ரொமோட் ஆக முடியும். 2ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதினாதான் 3ஆம் கிளாஸுக்கு ப்ரொமோட் ஆக முடியும். அது மாதிரிதான் நம்ம தேர்வை எதிர்கொண்டாதான் அடுத்த கட்டமா வாழ்க்கையுடைய பயணத்திற்கு செல்ல முடியும். தேர்வை எதிர்கொள்ளவில்லை என்றால் தோல்வி தோற்றமா அப்படின்னு கேட்டா இல்ல, ஜெயிச்சோமான்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்ப என்ன நிலைமை? அதே இடம் தான். 12ஆம் கிளாஸ் தேர்வு எழுதல, அப்ப வெற்றி இருக்கா? இல்ல. தோல்வி இருக்கா? இல்ல. அப்ப எத்தனை கிளாஸ் இருக்கிற? 12ஆம் கிளாஸ். இருந்த இடத்திலேயே அப்படியே இருக்கிற ஒரு நிலை. பிறந்த குழந்தை நான் படுத்தேதான் இருப்பேன் அப்படின்னா கமராது, முட்டுல நீந்தாது, எழுமி நிக்காது, நடக்காது, அப்படியே இருக்கு. அந்த குழந்தை என்னன்னு சொல்லுவான்? ஊனோன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. ஆனா எந்த குழந்தை கமருவதற்கு முயற்சி செய்கிற போது விழுந்து தலையடிபடுகிறதோ, எந்த குழந்தை முட்டு நீந்துவதற்கு முயற்சி செய்து மொத்தமா கீழே விழுதோ, எழுமி நிக்கிறது முயற்சி போவது விழுந்து எழும்புதோ, அந்த குழந்தை தான் நல்லபடியா நின்று நடந்து ஓடி ஆடி தனது வேலைகளை செய்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழும். அதுபோலதான் அன்பானவர்களே நமது ஆன்மீக வாழ்க்கை, இவ்வுலக வாழ்க்கை என்பது நமது விண்ணகத்தை நோக்கிய பயணத்திற்கானது. ஆகையால் நமது வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு. சோதனைகள் நிச்சயமாக வர வேண்டும். அந்த சோதனைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டும். அவ்வாறுதான் நமது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வெற்றியா மாற்ற முடியும். சில நேரங்களில் தோல்விகள் வரும். அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு வெற்றியை நோக்கி பயணிக்கிறதற்கு கடவுளுடைய துணை வேண்டும். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்காக அழைத்து செல்லப்பட்டார். அவர் தனியாக செல்லவில்லை, தூய ஆவியானவர் அவரை நடத்தி செல்கிறார். தூய ஆவியானவரால் நிறைந்துதான் அவர் சென்றார். நமக்கு அதன் பின் என்று சொல்லுகிற போது அவர் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டு அவ்வாறுதான் அவரது பயணத்தை அவர் தொடங்கினார். நமது வாழ்க்கை பயணமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கடவுளுடைய அபிஷேகத்தால் நிறைந்துதான் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்போதுதான் நமது சோதனைகளை எதிர்கொள்வதற்கு நமக்கு ஆற்றல் கிடைக்கும். சோதனைகளை வெல்வதற்கான வல்லமை நமக்குள்ளால் இருக்கு. இல்லை என்றால் நிச்சயமாக சோதனைக்கு முன்னால் துவண்டு போகிறவர்களாகத்தான் நாம் இருக்கோம். அதற்காகத்தான் நமது ஒவ்வொரு அருளடையாளங்களும் நமக்கு கொடுக்கப்படுவது. அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலி காலையிலேயே வந்து ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது.
நீ வாழ்க்கையை ஒரு நாள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதலில் கடவுளுடைய வரப்பிரசாதத்தால் நிறைந்து, கடவுளுடைய உடல் இரத்தத்தால் உன்னையே நீ நிரப்பிக்கொண்டு உனது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிற போது நிச்சயமாக உனக்குள் இருக்கிற கடவுள், உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உனது சோதனைகள் எதிர்கொள்ளான வழியை திறந்து தருவார். அந்த வழியின்படியாக நடக்க வேண்டுமா இல்லை என்பது நமது கடமை, நமது கரங்களில் இருக்கிறது. நமக்கு தந்திருக்கிற சுதந்திரை பயன்படுத்தி நம்மால் நிச்சயமாக வாழ முடியும். ஆகிய அன்பானவர்களே, இந்த தவக்காலம் இன்று ஆரம்பிக்கிற போது இந்த தவக்காலம் மிகவும் முக்கியமான காலம். நோன்பு, உபவாசம், ஜபம், ஈகை பண்புகள் இவற்றால் நமது வாழ்வை நாம் நிறைக்க வேண்டிய காலம். நோன்பெடுக்க வேண்டும், உபவசிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், அதிகமாக ஜபிக்க வேண்டும். அதுபோல நம்மால் ஆன ஈகை செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். இவ்வாறு இந்த தவக்காலத்தில் நாம் நம்மையே நன்மைகளால் நிறைக்கிற போது நாம் தூயாவினால் அதிகமாக நிறைந்தவர்களாக மாறுகிறோம். நன்மைகளால் அதிகமாக நம்மை நிறைக்கிற போது, ஜபத்தால் அதிகமாக நிறைக்கிற போது, தவத்தால் அதிகமாக நாம் நம்மை அலங்கரிக்கிற போது நமது வாழ்வு கடவுளுடைய வரப்பிரசாதம் நிறைந்ததாக மாறுகிறது. அப்போது மட்டும்தான் நிச்சயமாக இவ்வுலகத்தினுடைய சோதனைகளை எதிர்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் நமக்கு சாட்சியாக வாழ்வதற்காக வந்தார், நமக்கு முன்னால் மாதிரியாக இருப்பதற்காக வந்தார். அவர் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்ட போது அவர் தன்னோடு இருக்கிற கடவுளால், தூயாவினுடைய துணையால் இந்த சோதனைகளை எல்லாம் எதிர்கொண்டார், வெற்றி பெற்றார். அவ்வாறு இவ்வுலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு காட்டி தந்தார். நாமும் அவரை பின்பற்றுகின்ற கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களாகத்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம். அவரை போல தூயாவினால் நிரம்பி பெற்றவர்களாக இவ்வுலகத்தில் வாழ்வதற்கு இந்த தவக்காலத்தில் அதிகமாக, எப்படி நாம் இதுவரை ஜெபித்ததை விட அதிகமாக, நாம் ஒரு ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருந்தா 3 ஜெபமாலை அதிகமா சொல்றதுக்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு நேரம் உபவசிக்கிறதா இருந்தா 2 நேரம் உபவசிக்கிறதுக்கு நான் தயாராக வேண்டும். நான் மீன் சாப்பிடாதவனா இருந்தா முட்டை சாப்பிடாம இருக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணணும். அவ்வாறு அதிகமாக இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட அதிகமாக, ஒருபடி அதிகமாக இன்னும் என்னையே நான் ஒடுக்குதல் முயற்சிகள் மூலமாக, தவ முயற்சிகள் மூலமாக, தியாகங்கள் எடுக்கிறது மூலமாக, அதுபோல பிறரன்பு பணிகள் மூலமாக நான் என்னை இனியும் அதிகமாக கடவுளோடு இணைத்துக் கொள்வதற்கு முயற்சித்து இந்த வாழ்க்கையினுடைய போராட்டங்களில், ஆன்மாவுக்கு எதிரான போராட்டங்களில் விண்ணகத்தை சொந்தமாக்குவதற்காக நாம் முயற்சிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாரான்.